எல்லோருக்கும் இனிய காலையில் வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்காய் கிரேவி செய்ய போகிறோம். முருங்கைக்காய் கிரேவி தான், சாம்பார்லாம் கிடையாது, குழம்பும் கிடையாது. எண்ணெய் காயத்துக்கு முன்னே கடுகு போட்டேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கு. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது போட்டுடலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். பூண்டு தேவைப்படுறவங்க 2 தட்டி போட்டுக்கலாம், நான் பூண்டு போடல. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 தக்காளி நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வர தக்காளி சட்டுன்னு வேகிறதே இல்லை, அதனால் எண்ணெயிலேயே அது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி எடுத்த முருங்கைக்காயை போட்டுக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் அது பச்சை ஸ்மெல் வரும், அதனால் தக்காளி வதங்கும் போதே முருங்கைக்காயும் போட்டோம்னா அது சேர்ந்து வதங்கி வெந்து வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கல் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயம், அதையும் போட்டு இந்த எண்ணெய் பசையிலே ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நம்ம ஒரு கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம், குழம்பா செய்ய போகிறதில்ல. அதே சமயம் காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தேங்காய் திருவி போட போகிறோம். அதனால் இது இப்போ நல்லா மூடி விட்டுடலாம், நல்லா வெந்து வரட்டும் காய். அவ்வளோதாங்க, பாரு, முருங்கைக்காய் கிரேவி ரெடி. நம்ம பருப்பு சாம்பார்லேயே போட்டு சாப்பிட்ணுன்னு ஒன்றும் கிடையாது. இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இதை நம்ம மதியம் லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல. யாருக்கெல்லாம் முருங்கைக்காய் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.